Hello everyone, welcome to Futuration Study Center. இந்த வீடியோவில் நம்ம UGTRB Chemistry Unit 9 Nature of Bonding and Stereochemistry Unit பார்க்குறோம். இது Part 4 வீடியோ. Part 3 வீடியோவில் நம்ம Hybridization, Geometry of some Organic Molecules பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம Cleavages, Types of Cleavages, Homolytic Cleavage and Heterolytic Cleavages, then Reaction Intermediates நம்ம Carbocation இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம Breaking of Bonds பார்க்கலாம். Every reaction of an organic compounds involves the breaking of at least one bond and making another bond. இப்போ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்ட் பிரேக் பண்ணுறது, அகைன் கம்பைன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். எல்லா ரியாக்ஷனுமே அட்லீஸ்ட் நம்ம அந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு வேற ஒரு மாலிகுலோட கம்பைன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எவ்ரி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் நம்ம யூஸ்வலாக நடக்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரி பாண்ட் பிரேக்கிங் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கும்னா மாலிகுலர் ஆர்பிட்டாலேருந்து நமக்கு அட்டாமிக் ஆர்பிட்டலாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம், 2 அட்டாமிக் ஆர்பிட்டல் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹைப்ரிட் பண்ணி நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருந்தோம். இப்போது இங்கே பாண்ட் பிரேக்கிங் பொறுத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது மாலிகுலர் ஆர்பிட்டால்ன்றது ஆல்ரெடி ஒரு ஃபார்மான ஒரு காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிள், அதாவது லெஸ் எனர்ஜியில் இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, லெஸ் எனர்ஜி லெவலில் இருந்துச்சுன்னா தான் அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ மோர் ஸ்டேபிளாக இருக்கும்பொழுது அதை பிரேக் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். நம்ம நிறைய எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அந்த பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு வேற ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தான் இங்கே எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலிருந்து நம்ம எனர்ஜி கொடுத்து இதுக்குள்ளே வந்து இந்த ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் எனி காம்பவுண்ட் வச்சுக்கலாம். அண்ட் எனி காம்பவுண்ட் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஏ பாண்ட் பி, இது வந்து ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்ட். இப்போ இந்த ஸ்டேபிளான காம்பவுண்ட் வந்து நான் பிரேக் பண்ணி இப்போ இந்த பாண்டை நான் பிரேக் பண்ணி இந்த ஏ தனியாகவும் பி தனியாகவும் போடுறேன். ஸோ அந்த பிரேக்கிங், அந்த ஃபிஷன் வந்து எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத இவங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து இனிஷியலி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம எனர்ஜி கொடுத்து இந்த பாண்டை பிரேக் பண்ணி நம்ம இப்போ தனித்தனியாக மாற்றிட்டோம். இப்போ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் ஆர்பிட்டல்னு சொல்லிடும். ஏன்னா அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கிடைச்சிச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம அதை பாருங்கள், நம்ம சஃபிஷியன்ட் எனர்ஜி கொடுக்குறோம். சஃபிஷியன்ட் எனர்ஜி கொடுத்து அந்த பாண்ட், இங்கே என்ன பாண்ட் சொல்லியிருக்கோம், கோவலன்ட் பாண்ட். ஸோ அந்த கோவலன்ட் பாண்டை தான் நம்ம பிரேக் பண்ணி நம்ம வந்து 2 இண்டிவிஜுவலான ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ அதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபிஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா பை ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆர் ஹோமோலைசிஸ் அண்ட் பை ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் ஆர் ஹெட்ரோலைசிஸ். நம்ம புக்கில் வந்து க்ளீவேஜ் சொல்லிப்பாங்க. போத் க்ளீவேஜ் அண்ட் ஃபிஷன் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இப்போ ஹோமோலிட்டிக் க்ளீவேஜ். ஸோ ஹோமோலிட்டிக் க்ளீவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவலன்ட் பாண்டில் இருக்க ஒரு கோவலன்ட் பாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஏ பாண்ட் பி வச்சுப்போம். இப்போ இந்த ஒரு கோவலன்ட் பாண்ட் என்ன, யூஸ்வலி மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம கோவலன்ட் பாண்ட் சொல்லுவோமா. ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏ வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கும், பி ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கும். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா இது தன்னோட எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், பி தன்னோட எலக்ட்ரான் கொடுத்துருக்கோம். இந்த 2 எலக்ட்ரானை வச்சு தான் இங்கே வந்து பாண்டே ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இப்படி ஃபார்ம் ஆன இந்த பாண்டை வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணி இந்த இந்த இண்டிவிஜுவல் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக ஷேர் ஆகி, அதாவது சிமெட்ரிக்கலாக ஷேர் ஆகி இந்த ஏக்கு ஒரு எலக்ட்ரானோ பிக்கு ஒரு எலக்ட்ரானோ இப்படி ஸ்பிட் ஆகி போகிறது பேர் தான் நமக்கு ஹோமோலிட்டிக் க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இன் திஸ் ப்ராசஸ் ஈச் ஆஃப் த ஆட்டம் அக்வயர்ஸ் ஒன் ஆஃப் த பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். அதாவது இந்த பாண்டிங் இதுதான் பாண்டிங் எலக்ட்ரான். இந்த பாண்டிங் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி ஒரு ஆட்டமுக்கும் அது போயிடும். ஸோ அதுதான் இந்த ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி ஏ பாண்ட் பி இருக்குது, ஆர் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அந்த பாண்டிங்கை. ஸோ இது ஸ்பிளிட் ஆகி நமக்கு ஏக்கு வந்து ஒரு எலக்ட்ரானும் பிக்கு ஒரு எலக்ட்ரானும் போகுது. இது ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். த ப்ராடக்ட் ஏ அண்ட் பி ஆர் கால்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இப்போ வந்து இங்கே இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஏன்னு இருக்குது, ஏக்கு மேலே ஒரு டாட். இப்போ இது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு நேம் பண்ணுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அண்ட் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் கிட்ட ஒரு அன்பேர்டு ஆட் எலக்ட்ரான் இருக்கும். ஏன்னா ஒரே எலக்ட்ரான் இருக்கு, அதனால அன்பேர்டு ஆட் எலக்ட்ரான் சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ். ஏன் ரியாக்டிவ் சொல்கிறாங்க, அது வந்து ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வச்சுட்டு அது காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு எலக்ட்ரானோட வேற ஒரு ரேடிக்கல் வந்துச்சுன்னு சொன்னால் அகைன் அது கம்பைன் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்க அது விரும்பும். அதனால அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ். ஒரு டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணி அது ஓடிடும். ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த டெண்டன்சி ஆஃப் திஸ் எலக்ட்ரான் டு பிகம் பேர். எஸ், அது வந்து பேர் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்னொரு ரேடிக்கல் வந்துச்சுன்னா அது கூட பேர் பண்ணிக்க அது ஈகராக காத்துட்டு இருக்கும். ஸோ கான்சிக்வென்ட்லி ரியாக்ஷன்ஸ் which proceed via the intermediate formation of free radical often takes place very rapidly. ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது ஒரு ரியாக்ஷனில் வந்துட்டு நமக்கு இன்டர்மீடியட்டாக இப்போ இந்த ரியாக்ஷனில் பாருங்கள்
ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து நமக்கு இதான் ஒரு ரியாக்டன்ட் ஏ பாண்ட் பி. இப்போ இது வந்துட்டு நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி ஏ இந்த மாதிரி ஏ ஃப்ரீ ரேடிக்கலும் பி ஃப்ரீ ரேடிக்கலும் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது இந்த ஒரு இது ரெண்டுமே இன்டர்மீடியட் நமக்கு. இப்போது இது கூட நமக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு சி ஃப்ரீ ரேடிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம், இப்போ இந்த ஏவும் சியும் பைண்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்துடும். ஸோ அது வந்து ரேப்பிட்லி வந்து அது பாண்ட் ஃபார்ம் பண்ணி வேற ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து லெஸ் ஸ்டேபிள் அண்ட் அதனால் இது வெரி ரியாக்டிவாக இருந்து வேற ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஸ்டேபிளாக இருக்கதை விரும்பும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலி ஏ பாண்ட் பி ஸ்டேபிளாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாண்டை பிரேக் பண்ணி விட்டுறோம். பிரேக் பண்ணதால் அது எலக்ட்ரானோட காத்துட்ருக்கு. இப்போ வேற ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் அதே மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அது கூட வந்து அந்த ரெண்டுமே வந்து மியூச்சுவலாக வந்து எலக்ட்ரானை ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணி வேற ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரி ரேப்பிட்லி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோமோலிட்டிக் ஃபிஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வேப்பர் ஃபேஸில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஹோமோலிட்டிக் ஃபிஷன் takes place at vapor phase. So it is also called as homolysis and இது வந்து symmetrical cleavage. இங்கே பார்த்தீங்கன்னா symmetrical cleavage நடக்கும். சரிங்களா? ஸோ homolytic reactions are usually initiated by light, heat and organic peroxides. ஸோ இந்த 3 கேஸில் தான் இது வந்து இனிஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். குளோரின் மாலிகுல் பிரேக்கிங் பை லைட். ஸோ குளோரின் மாலிகுல் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இந்த ஹோமோலிட்டிக் ஃபியூஷன் வந்து எங்கே நடக்கும்னா பை லைட்டு ஆர் ஹீட் ஆர் ஆர்கானிக் பெராக்சைட்ஸ் இது மூலயமா தான் நமக்கு இந்த வந்து இனிஷியேட் ஆகுமா. ஸோ இந்த குளோரின் மாலிகுல் எப்படி பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ குளோரின் மாலிகுல் Cl2 தான் குளோரின் மாலிகுல். இப்போ Cl பாண்ட் Cl அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ லைட் கொடுக்கறது மூலயமா நமக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக ஷேர் ஆகி இந்த 2 Clக்கும் ஒன்று போயிடுது. ஸோ இப்போ இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் நமக்கு கிடைச்சிருக்கு. So each carries 1 electron. So free radicals formed. Next, peroxide bond cleavage. Peroxide bond cleavage அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், இது வந்து நம்ம பெராக்சைடா யூஸ்வலாக எனிதிங் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக படிச்சிருப்போம். ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ்வலாக படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க RO பாண்ட் RO. இப்போது இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது இந்த 2 எலக்ட்ரான் இந்த பாண்டிங் எலக்ட்ரான் என்ன ஆகும், இது வந்து ஸ்ப்ளிட் ஆகி இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரானும் இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரானும் போய் நமக்கு ஒரு ரேடிக்கல்ஸ் 2 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக இருக்குது. ஹோமோலிட்டிக் ஃபிஷனோட எக்ஸாம்பிள்ஸ் இது. நெக்ஸ்ட் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா in this process one of the atom acquires both of the bonding electrons. நம்ம லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்துருந்தோம், இப்போ AB இருக்குன்னு சொன்னால் இந்த பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து மியூச்சுவலாக 2 பேருக்குமே ஷேர் ஆகிடும். ஏக்கு ஒரு எலக்ட்ரான் போயிடும், பிக்கு ஒரு எலக்ட்ரான் போயிடும். ஆனால் இங்கே ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா இங்கே வந்து ஒரு ஹெட்ரோலைட்டிக் வந்து ஒரு செல்ஃபிஷ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பார்ட்னர் மட்டும் என்ன பண்ணுவார், 2 எலக்ட்ரானும் வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு பார்ட்னருக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து பிஏ பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானும் எடுத்துக்கிச்சு அண்ட் ஏக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் இங்கே பேர் தான் ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இப்போ வந்து பி வந்து 2 எலக்ட்ரான் எடுத்துக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இப்போ நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி கிளீவேஜ் நடக்கும்பொழுது ரெண்டு இது வந்து பாண்ட் ஆகிருக்கு, ஏ பாண்ட் பி இந்த மாதிரி பாண்ட் ஆகியிருக்கு. இப்போது அதை நம்ம பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் நடக்கும். வந்து பிரேக் ஆகும். பிரேக் பண்ணும்பொழுது அந்த எலக்ட்ரான் வந்துட்டு அதை ஈக்குவலாக ஷேர் ஆனால் மட்டும் தான் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குன்னா அந்த 2 ஆட்டமில் எது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னு பார்க்கணும். இப்போது எக்ஸாம்பிள் HCl வச்சுக்கலாமா. HCl HBr இது HI இது எல்லாமே வந்து நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த HL லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், இந்த ஹாலஜன்ஸ்லாம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போது என்ன ஆகுனா இப்போ இது 2 தண்டோட பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதால என்ன நடக்கும், இந்த ஹாலஜன்ஸ் இதுவே பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானை தங்கிட்ட வச்சுக்கும், ஹைட்ரஜனுக்கு ஒன்றுமே கொடுக்காது. ஸோ அந்த கேஸ் தான் இங்கே நடக்குது. இப்போ B is more electronegative than A which thereby acquires both the bonding electrons. ஸோ Bன்றது ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் தான். இப்போ Bக்கு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவே வந்து அந்த 2 எலக்ட்ரானையும் தங்கிட்ட வச்சுக்கும். ஸோ பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். And the arrow indicates that the sigma electrons that form A bond B are leaving A and becoming the exclusive property of B. In example 2, A is shown to be more electronegative than B. ஸோ இப்போ இந்த 2 ஸ்டெப்ஸும் பாருங்கள். இப்போ A and B இருக்குது. இப்போ நம்ம அதை பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணும்பொழுது நமக்கு இந்த 2 எலக்ட்ரானுமே B எடுத்துக்குது. B எடுத்துக்கிறதால நமக்கு இதுக்கு வந்து நெகட்டிவ் சைன் வந்துடும். அண்ட் A கிட்ட எலக்ட்ரானா இல்லை. ஸோ அதனால் இதுக்கு பாசிட்டிவ் சைன் வந்துடும். நம்ம அதுவும் கண்டிப்பாக போட்டாகணும் இந்த ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜில்.
ஸோ நெக்ஸ்ட்டு த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் ஆர் அயான்ஸ். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெடிகல்ஸ். இங்கே ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷனோட ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா அயான்ஸ். ஏன்னா வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான் நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய இங்கே ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் விச் இன்வால்வ் ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் மெஷரபிள் ரேட். ஸோ இது மெஷரபிள் ரேட்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி ரேப்பிட்லி வித் போலார் காம்பவுண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா போலார் காம்பவுண்ட்ஸ். போலார்னா என்ன, ப்ளஸ் மைனஸ்னு பிரியும் இல்லையா, அதை நம்ம போலார் காம்பவுண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த போலார் காம்பவுண்ட்ஸில் தான் இந்த ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜஸ் நடக்க சொல்கிறாங்க இன் போலார் சால்வன்ஸ். இது கண்டிஷன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. ஸோ இப்போ இந்த HCl பார்த்தீங்கன்னா இதில் யார் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இந்த குளோரின் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா இந்த பாண்டிங் எலக்ட்ரான் ரெண்டுமே குளோரின் கிட்ட போயிடும். ஸோ குளோரின் கிட்ட போயிடுச்சுன்னா Cl இங்கே போயிடுச்சுன்னா இப்போ இங்கே நெகட்டிவ் சைன் வந்துடும், ஹெச்சுக்கு வந்து பாசிட்டிவ் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு இப்போ வந்து அயான் ஃபார்மேஷன் இங்கே நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்கே அல்கைல் புரோமைட் லீவேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலும் இங்கே வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், அல்கைல் குரூப் எடுத்திருக்கோம், CH3 அண்ட் Br. இப்போ இது ரெண்டுத்துல இங்கே பாண்டிங் எலக்ட்ரான் இருக்குது. இப்போ ரெண்டுத்துல யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இந்த புரோமின் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால இந்த ரெண்டு பாண்டிங் எலக்ட்ரான்ஸுமே புரோமின் கிட்ட போயிடும். ஸோ புரோமின் கிட்ட போயிடும்போது இங்கே வந்து இங்கே வந்து Br மைனஸ் ஆகிடும், CH3 ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜஸ். ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே சொல்லியாச்சு, ஹோமோலிட்டிக்னா என்ன, ஹெட்ரோலிட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டோம். ஸோ ஹோமோலிட்டிக் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஆல்சோ கால்ட் ஹோமோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைசிஸ்னா பிரேக்கிங் தானே. ஸோ ஹோமோலைசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோலைசிஸ், இங்கே வந்து ஹெட்ரோலைசிஸ். ஹோமோலிட்டிக் ஃபிஷனில் பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட்ஸ் வந்து ஈவனாக பிரேக் ஆகும் அண்ட் சிமெட்ரிக்கலி நடக்கும். அந்த பிரேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஈவன்லி அண்ட் சிமெட்ரிக்கலி. இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும், அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஹோமோலைசிஸில் நமக்கு பாண்ட் பிரேக் ஆகி ஈவனாக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஷேர் பண்ணிக்குவாங்க. அது ஹோமோலைசிஸ். இதே ஹெட்ரோலைசிஸில் ஈவனாக நடக்காது, என்ன அன்ஈவனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா போத் ஒன்றே ஒன்று எப்பவுமே பின்னு சொல்கிறோம். ஏ கூட சொல்லிக்கலாம், ஏ கூட நெகட்டிவாக இருக்கலாம், பி பாசிட்டிவாக இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கூட எடுத்துக்கிறேன். இப்போ ஏ 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிச்சுன்னு சொன்னால் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், இப்போ பிக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, ஆனால் இங்கே ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா bonded electron pair is distributed equally between two atoms. ஸோ இப்போ சொன்னதான் இந்த between two atomsக்கு நடுவில் ஈக்குவலாக ஷேர் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாண்ட் எலக்ட்ரான் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரே ஆட்டத்துக்கு கூட தான் இருக்கும். இன்னொரு ஆட்டம்க்கு அது எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் அது பாசிட்டிவ் சார்ஜோட நின்றுடும். நெக்ஸ்ட்டு ஈச் ஆட்டம் கெட்ஸ் 1 எலக்ட்ரான். இப்போ இங்கே ஹோமோலிட்டிக் பொறுத்த வரைக்கும் 2 ஆட்டமும் ஒன்று எடுத்துக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரே ஒரு ஆட்டமுக்கு தான் 1 எலக்ட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஃபார்ம்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல். ஹோமோலிட்டிக்கில் வந்து நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் நடக்கும், ஹெட்ரோலிட்டிக்கில் நமக்கு அயான்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ப்ராடக்ட்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ரேடிக்கல்ஸ். ஸோ நம்ம சொன்னோம் ஹோமோலிட்டிக்கில் சொன்னோம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ரேடிக்கல் அண்ட் வெரி ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த பாயிண்ட் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ரேடிக்கல்ஸ். தென் இங்கே பார்க்கும் ஹெட்ரோலிட்டிக் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ். ஸோ ஹோமோலிட்டிக்கில் நமக்கு ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ரேடிக்கல்ஸ் எப்படி இருக்குமா, எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஹெட்ரோலிட்டிக்கில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்டன் ஸ்பீஷீஸ் கண்டைன் 1 அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இப்போ ரிசல்டன் ஸ்பீஷீஸ்னு என்ன, நமக்கு இது ஃப்ரீ ரேடிக்கல். நமக்கு வந்து ஹோமோலிட்டிக் பொறுத்த வரைக்கும் ரிசல்டன் ஸ்பீஷீஸ் யார், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். ஸோ இப்போ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆட்டமுக்குமே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி அன்பேர்டு எலக்ட்ரானே கிடையாது, இங்கே பேர்டாக தான் இருக்கும். வெதர் இந்த மாதிரி ஓகே. இப்போ இன்கேஸ் நான் 2 கேஸும் எழுதிட்டேன். இப்போ வந்து இன்கேஸ் ஏ வந்து மோர் எலக்ட்ரான் நெகட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். ஏ கிட்ட 2 எலக்ட்ரான் வந்துடும். ஸோ ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும், பி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இன்கேஸ் இப்போது இங்கே வந்துட்டு இந்த செகண்ட் கேஸில் இப்போ பி நமக்கு மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் வந்துச்சுன்னா பி கிட்ட 2 எலக்ட்ரான் போயிடும் நமக்கு. ஸோ பி வந்து நெகட்டிவ் சார்ஜ் ரெப்ரசென்ட் பண்ணும், ஏக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு இங்கே அன்பேர்டு எலக்ட்ரானே கிடையாது, பேர்டு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் கேஸில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் போத் ரிசல்டன்ட் ஆட்டம் ஹாவ் ஐடென்டிக்கல் எலக்ட்ரான் ஷேர். எஸ், கரெக்ட். இங்கே வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆட்டம், இந்த 2 பார்ட்னருக்குமே ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஐடென்டிக்கல் எலக்ட்ரான் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிசல்டன்ட் ஆட்டம்ஸ் ஹாவ் ஆப்போசிட் சார்ஜஸ்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேரிங் கிடையாது. அதாவது ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேரிங்கே கிடையாது. அதனால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஆப்போசிட் சார்ஜ்டு அயான்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ஸ்பீஷிஸ் ஃபார்ம்ட் ஆர் கால்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸ் நம்ம ஆனியான் சொல்லுவோம், பாசிட்டிவ் அயான்ஸை கேட்யான்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹோமோலிட்டிக்ல பாருங்க, ரெப்ரசன்ட் பை சிங்கிள் ஆரோடு. அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி. ஸோ அந்த பாண்ட் பிரேக்கிங் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஃபிஷ் ஹூக் ஆரோ அந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்கே பக்கம் ஹெட்ரோலைட்டிக்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெப்ரசென்டட் பை டபுள் ஹெட்டட் கர்வ்டு ஆரோ. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்டட் போட்டுரும், இங்கே வந்து சிங்கிள் ஹெட்டட் போடுவோம். நெக்ஸ்ட் காமன் இன் நான் போலார் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ். இந்த ஹோமோலைட்டிக் பார்த்தீங்கன்னா நான் போலாரில் தானே காமனாக இருக்கும், ஹெட்ரோலைட்டிக் பார்த்தீங்கன்னா போலாரில் தான் காமனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹோமோலைட்டிக் பார்த்தீங்கன்னா வேப்பர் ஃபேஸ் ஆர் கேஸ் ஃபேஸில் தான் அக்கர். இங்கே வந்து ஹெட்ரோலைட்டிக் பார்த்தீங்கன்னா போலார் சால்வெண்ட் இஸ் ஃபேவர். ஹோமோலைட்டிக் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இனிஷியேட்டட் பை ஹீட்டு, யூவி லைட் அண்ட் பெராக்சைட்ஸ். பட் இந்த ஹெட்ரோலைட்டிக் பார்த்தீங்கன்னா அக்கர்ஸ் டியூ டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் நடக்கும். அந்த டிஃபரன்ஸ் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு இது ப்ராப்பராக நடக்காது. அதனால ஹோமோலைட்டிக்கே கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் காமன் இன் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் வெரி காமனாக இருக்கும். அண்ட் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காமன் இன் ஹெட்ரோலைட்டிக் பார்த்தீங்கன்னா காமன் இன் அயானிக் ரியாக்ஷன்ஸ் இந்த ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜஸ் தான் நடக்கும். இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வெரி ஃபாஸ்ட். ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஹெட்ரோலைட்டிக் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் அக்கர் மெஷரபிள் ரேட்ஸ். இந்த வந்து மெஷரபிள் ரேட்ஸ்னால் கொஞ்சம் கம்பேர்ட் டு இது ஹோமோலைட்டிக் விட இது கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஹோமோலைட்டிக் அண்ட் ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹோமோலைட்டிக் ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜஸ்லாம் பார்த்தோம். இப்போ ஏதாவது ஒரு பாண்டட் இந்த மாதிரி 2 ஆட்டம் வந்து பாண்ட் ஆயிருக்கு. இதை பிரேக் பண்ணி நம்ம இதை பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒன்று ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் நடக்கும். அப்படி இல்லைன்னா அதை ஹோமோலைட்டிக் பண்ணால் ஃப்ரீ ரேடிக்கல் மாதிரி கிடச்சிருக்கும். இது ஹெட்ரோலைட்டிக் நடந்துச்சுன்னு சொன்னால், ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி அயான்ஸ் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது? இன்டர்மீடியட்ஸ் தான். இந்த இன்டர்மீடியட்ஸ்க்கு அப்புறமும் நமக்கு மறுபடியும் ஒரு ரியாக்ஷன் நடந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றின படிக்கிறது தான் நமக்கு ரியாக்டிவ் இன்டர்மீடியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு ரியாக்டிவ் இன்டர்மீடியட்ஸ், ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் ஆர் ரியாக்டிவ் இன்டர்மீடியட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஹோமோலைட்டிக் அண்ட் ஹெட்ரோலைட்டிக் cleavages results in the formation of short-lived fragments called reaction intermediates. ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்போகேட்டையான் ஆர் கார்போனியம் அயான். இந்த மாதிரி எனிதிங் அந்த கார்பன் வந்துட்டு அது கூட வந்து எனிதிங் சப்ஸ்டியூட் ஆயிருக்கும். அந்த கார்பனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு சொன்னால் நம்ம அதை கார்போகேட்டையான்னு சொல்லுவோம். இதே கார்பானியான்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்து அது கூட எனிதிங் ஏதாச்சும் வந்து பாண்ட் ஆயிருக்கும். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, அந்த கார்பனோட சைனை தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இங்கே கார்பன் கூட பாசிட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா அது கார்போகேட்டையான்னு நம்ம சொல்லுவோம். இதே நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா கார்பானியான்னு சொல்லுவோம். அப்புறம் தேர்ட் டைப் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்னா ஒன்றே ஒரு எலக்ட்ரான். இப்போ கார்பனுக்கு மேலே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அது வந்து அன்பேடாக இருக்குது, கூட வந்து எனி குரூப் வந்து சப்ஸ்டியூட் இருக்குது, அது நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒன்லி அந்த கார்பனோட ஸ்டேட்டை மட்டும் நம்ம பார்க்கணும், நேச்சரை பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னால் அது நம்ம கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கார்பீன் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் அந்த கார்பன் கூட இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த 4மே நம்ம ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் சொல்லுவோம். ஏன்னா ஒரு நம்ம ரியாக்டன்ட் இருக்கும், ரியாக்டர் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஏ பாண்ட் பி ஒன்று இருக்கும். நம்ம அதை வந்து பிரேக் பண்ணி இந்த மாதிரி எனிதிங் இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கலாகவோ இல்லை அயான்ஸ் ஆகவோ நம்ம வச்சுருப்போம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் வந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். சம் ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இப்போ இது நடுவு நடக்கிறதா தான் இது பேர் நம்ம ரியாக்ஷன் இன்டர்மீடியட் சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம கார்போகேட்டையான் பார்க்கலாம். ஓகே, கார்போகேட்டையான் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு சிம்பிளஸ்ட் கார்போகேட்டையான் என்ன எடுத்துக்கலாம்னா மெத்தில் கார்போகேட்டையான். மெத்தில் கார்போகேட்டையான் தான் நமக்கு இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் கார்போகேட்டையான். இப்போ நான் இதை எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம இந்த கார்போகேட்டையான் நம்ம எழுதலாம்.
சரிங்களா. இந்த கார்பனுக்கு மேலே தான் நம்ம பாசிட்டிவ் சைன் போடணும். ஓகே, இப்போ இந்த கார்போகேட்டைன் பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைஸ்டு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் இந்த ஹைபிரிடைசேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னோன்னா, ஸோ இப்போ இங்கே 1 2 3 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். இதே நமக்கு 4 சிக்மா பாண்ட் இருந்தால் நம்ம sp3 ஹைபிரிடைசேஷன் சொல்லியிருப்போமா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட் இருக்குது, அதனால sp2 ஹைபிரிடைசேஷன். நெக்ஸ்ட் இதோட ஷேப் பாருங்க. ஷேப் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி. இது ஷேப் சொல்லக்கூடாது, ஜாமெட்ரின்னு சொல்லணும். ஸோ இப்போ ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ட்ரைகோனார் பிளேனார் ஜாமெட்ரி. நெக்ஸ்ட் இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் sp2னாலே அது வந்து 120 டிகிரி செல்சியஸ் தான் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அப்போ இங்கேயும் அதே தான். இந்த கார்போகேட்டைன் பொறுத்த வரைக்கும் இது வந்து 120 டிகிரி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஃபார்மேஷனில் வர பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம கார்போகேட்டைன் பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைஸ்டு, அதோட ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளேனார், அதோட பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரிஸ். நெக்ஸ்ட் ஒன் வேக்கண்ட் அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டல் ப்ரெசென்ட். ஸோ இந்த கார்போகேட்டைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டல் ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது ஒன்று அது என்ன சொல்கிறது, அந்த இடம் வந்து எம்டியாக இருக்கும். அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டல் ஒன்று இருக்கும், அது வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட நேச்சரில். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கார்போகேட்டைன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், வெரி ரியாக்டிவ் இன்டர்மீடியேட். ஏன் அது வெரி ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா வந்து அது வந்து வெரி ரியாக்டிவ்னா அது வந்து இந்த கார்போகேட்டைன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுது. அது இப்போ சும்மா அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ யாருன்னா அதுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு பார்ட்னர் வராங்க அப்படின்னு சொன்னால் அது உடனே அவங்க கூட ரியாக்ட் ஆகி இது வந்து ஸ்டேபிளாக ஃபார்ம் பண்ணிடும். விச் மீன்ஸ் இட் இஸ் லெஸ் ஸ்டேபிள். இந்த கார்போகேட்டைன்ற ஒரு இன்டர்மீடியேட் வந்துட்டு ஒரு லெஸ் ஸ்டேபிள், அதனால அது லெஸ் ஸ்டேபிளாக இருக்க விரும்பாது. அது உடனே என்ன ஆகும், ஸ்டேபிள் ஃபார்ம் தன்னை மாற்றிக்க விரும்பும். அப்போது யாராச்சும் ஒரு சூட்டபிள் பார்ட்னர் வராங்கன்னா அது கூட வந்துட்டு டக்குன்னு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு இது வந்துட்டு அங்கே நியூட்ரல் ஸ்பீஷிஸாக மாறதான் வெயிட் பண்ணும். இப்போ இங்கே இது பாசிட்டிவ் ஸ்பீஷிஸாக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இட் இஸ் வெரி ரியாக்டிவ் இன்டர்மீடியேட். இட் ஆக்ட் ஆஸ் அன் எலக்ட்ரோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோமா. ஸோ கரெக்டாக தானே இருக்குது. நமக்கு இங்கே கார்போகேட்டைன் வந்துட்டு பாசிட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கார்போகேட்டைன் வந்தீங்கன்னா நமக்கு ஒரு எலக்ட்ரோஃபைல். இதுவுமே கொஸ்டினில் கேட்பாங்க இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கார்போகேட்டைனில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பனுக்கு வந்து 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது பாருங்க, இந்த மாதிரி இந்த பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணாக்கா மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்படி 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அதுதான் நமக்கு லெஸ் ஸ்டேபிள். நமக்கு வந்துட்டு டோட்டலாக அந்த ஆக்டெட் ரூல் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆட்டமை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது ஸ்டேபிளாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, அதனால் இது லெஸ் ஸ்டேபிள் அண்ட் ஆல்சோ இட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். ஏன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது வந்து கரெக்டான இடத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ 8ஓட அது கம்மியாக இருக்குது, அதனால இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ் நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் டயமேக்னட்டிக் இன் நேச்சர். டயமேக்னட்டிக், ஆமாம் தானே. இது சுற்றி இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 6 எலக்ட்ரானுமே பேரில் தான் இருக்குது. எதுவுமே தனியாக ஒரு சிங்கிள் எலக்ட்ரானாக இல்லை, எல்லா எலக்ட்ரானுமே பேரில் தான் இருக்குது. இது வந்து டயமேக்னட்டிக் நேச்சர். ஸோ கார்போகேட்டைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வச்சுருக்கு. இப்போ ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைன்ஸ். நம்ம இதை வந்து பெட்டர் நம்ம மெமரி பண்ணாலும் ஓகே தான், இல்லை நான் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு நான் வச்சாலும் ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெர்ஷரி கார்போகேட்டைன் தான் மோர் ஸ்டேபிள், தென் செகண்டரி கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிள், தென் ப்ரைமரி, அதுக்கு அடுத்து தான் நமக்கு மெத்தில் கார்போகேட்டைன். இது 2 வட்டை இருக்குது. சரி, ஓகே. ஸோ இதை கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி. இது நம்ம இதை எப்படி எழுதலாம், டெர்ஷரினா நம்ம இப்படி எழுதுவோமா, இது டெர்ஷரி கார்போகேட்டைன், இது நம்மளுடைய செகண்டரி கார்போகேட்டைன், அண்ட் இது வந்து நம்மளோட பிரைமரி கார்போகேட்டைன், இது நம்மளுடைய மெத்தில் குரூப். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைனோட ஆர்டர். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. சரி, ஓகே. இப்போது நம்ம இங்கே பார்த்தோம் இந்த கேஸில் ஏன் வந்து டெர்ஷரி கார்போகேட்டைன் வந்துட்டு டெர்ஷரி கார்போகேட்டைன் தான் மோர் ஸ்டேபிள். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ப்ளஸ் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட் ஒரு காரணம், அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஒரு காரணம். இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்னா நமக்கு தெரியும். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, அந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்துட்டு
ப்ளஸ் எஃபெக்ட் அங்கே அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம வந்து இது எப்படி டெர்ஷரி கார்போகேட்டைனை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம டெர்ஷரி கார்போகேட்டைன். இப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள் சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுகிட்ட வந்து இப்போ இந்த கார்பன் கூட 3 எலக்ட்ரான் டொனேட்டிங் இந்த அல்கைல் குரூப் பார்த்தீங்க. யூஸ்வலி அல்கைல் குரூப்ஸ் வெதர் இது வந்து மித்தைல், இந்த மித்தைலாக இருக்கலாம், இந்த இத்தைலாக இருக்கலாம், ப்ரொப்பைல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணும், தங்கிட்ட இருக்க எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்பொழுது இது வந்துட்டு ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த கார்பன் இது நம்ம சொன்னோம், இப்போ தான் சொல்லியிருந்தோம். இந்த கார்போகேட்டைன் பார்த்தீங்கன்னா அது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ், அதுக்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாராச்சும் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது, யாராவது என்கிட்ட காசு தருவாங்களா சம்திங், நான் இங்கே இது பண்ணுறதுக்கு எனக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குது, ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன், நான் வந்து அடுத்த வேலை நான் பார்ப்பேன். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் அது பாசிட்டிவ் சார்ஜில் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வேறு யாராவது கூட இருக்க ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரான்ஸ் தந்துச்சுன்னு சொன்னால் அது ஸ்டேபிள் ஃபார்முக்கு போயிடும். இப்போ அதே தான் இங்கே நடக்குது. இப்போ இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு எலக்ட்ரானுக்காக. இப்போ இது எல்லாமே என்னது, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இல்லையா? இங்கே 3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. அப்போ இந்த 3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புமே கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துச்சுனாலே போதும், இந்த கார்போகேட்டைன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அப்போ அது ஸ்டேபிள் ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து இது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் கம்பேர் டு தட் செகண்டரி அண்ட் பிரைமரி. சரி, ஓகே. இப்போ இது ஃபர்ஸ்ட் ரீசன், இண்டக்டிவ் எஃபெக்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகே, ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன ஒரு மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, நோ பாண்ட் ரெசனன்ஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நோ பாண்ட் ரெசனன்ஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எனிதிங் அந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு கார்போகேட்டைன். ஓகேவா? இந்த கார்போகேட்டைன் பக்கத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு CH3 குரூப் இருக்குது. இங்கே வந்து ஒரு CH2 இருக்குது. இங்கே ஒரு H வச்சுக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது நம்மளுடைய கார்போகேட்டைன். இப்போ இந்த கார்போகேட்டைனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பொசிஷன் நம்ம இது எடுத்துக்கலாம். இதுவும் ஆல்ஃபா பொசிஷன் தான், இதுவும் ஆல்ஃபா பொசிஷன் தான். இங்கே ஆல்ஃபா பொசிஷனில் இருக்க இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த கார்போகேட்டைனுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. அதனால என்ன பண்ணும், இந்த ஆல்ஃபா பொசிஷனில் இருக்க ஹைட்ரஜன் வந்து ஹெல்ப் பண்ண நினைக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா தன்கிட்ட அது வந்து ஒரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை வச்சு தான் அது பைண்ட் ஆயிருக்கும். நமக்கு இங்கே யூஸ்வலாக கோவலன்ட் பாண்ட் அதான கான்செப்ட். இப்போ கோவலன்ட் பாண்டிங்னாலே நமக்கு அதான் கான்செப்ட். ரெண்டு ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து அந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த பாண்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட ஒரு ஷேரு அண்டு கார்பனோட ஒரு ஷேர். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் இந்த பாண்ட் வந்துட்டு கார்பனோட ஒரு ஷேர், அண்ட் இந்த பக்கம் இந்த கார்பனோட ஷேர் அண்ட் ஹைட்ரஜன் பாண்ட், இது 2 எலக்ட்ரானை வச்சு தான் இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த சைடும் அதே தான், நமக்கு கார்பன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இந்த பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே போல தான் எல்லாத்துலேயுமே. இப்போது இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு ஷேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இப்போது இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ண நினைக்குதா? அதனால் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை இந்த கார்போகேட்டைனுக்கு கொடுத்துட்டு இது வெளியே போயிடும். ஏன்னா பாண்ட் பிரேக் ஆயிடும் இல்லையா? பாண்ட் பிரேக் ஆகிட்டு இப்போ இந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இது வெளியே போயிடும். இதுக்கு பேர் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன். சரிங்களா? இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் இதுதான் மீனிங். ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது கால்குலேட் பண்ணலாமா? இப்போது இங்கே வந்து 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ அந்த 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸும் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துச்சுன்னு சொன்னால் அப்போ அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போயிடும். அதே தான் இங்கேயும் நடக்குது நமக்கு. டெர்ஷரி கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெர்ஷரி கேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன், இதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான், இதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான், இதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான். இங்கே 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது இங்கே 9 ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள். சரிங்களா? இப்போ 9 ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கிறதுனால இப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் அந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானை கொடுத்துட்டு அது வெளியே போயிடும். அந்த மாதிரி இப்போது இந்த ஒரு செகண்ட் கேஸு நமக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 ரீசன் இருக்குது. ஒன்று இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெண்டாவது ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கார்போகேட்டைன்ஸ் வந்து ஆர்டராக கொடுத்துட்டு இது நம்ம வந்து ரைட் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இட்ஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம்.
ஓகே, இப்போ இதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஏன் நம்ம இப்போ நம்ம டெர்ஷரி கார்போகேட்டன் ஏன் ஸ்டேபிள் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா அங்கே வந்து 3 ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட். இங்கே 3 அல்கைல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 அல்கைல் குரூப்ஸுமே எலக்ட்ரானை கொடுக்கும். அதனால் இது வந்து இந்த கார்பன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால் இது வந்து மோர் ஸ்டேபிள் சொல்லிப்போம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 3 டொனேட்டிங் குரூப் இருக்குது, 3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது அண்ட் 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. சரி, இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது செகண்டரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது? 2 தான் இருக்குது. 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே இருக்கும். இந்த ஹைட்ரஜன் இங்கே பக்கத்தில் இருக்க ஹைட்ரஜன் வந்து கணக்கில்லை. அது இந்த கார்பன் கூடவே இருக்கிறது. அதனால் எந்த பிரோஜனமும் இல்லை. இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கொடுக்காது, விட்ராவும் பண்ணாது. அப்போ அது இருக்கிறது நமக்கு யூஸ்லெஸ் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது அண்ட் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் அதுவுமே இந்த டெர்ஷரி அளவுக்கு இல்லைனாலும் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தனக்கு கொஞ்சம் எலக்ட்ரான்ஸை கொடுத்து இந்த கார்போகேட்டைனை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணும். அதனால் இது செகண்ட் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் இந்த பிரைமரி கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் இருக்குது அண்ட் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இதுக்கு இருக்குது. இந்த H2 வேஸ்ட் தான். அது இருந்தாலும் எல்லாம் நமக்கு எந்த ஒரு யூஸும் பண்ண போகிறது இல்லை. இப்போது இந்த ஒரு CH3 பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொல்லுவோம் அண்ட் இதுக்கிட்ட 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அதாவது 2 கேஸுமே நமக்கு அப்ளிகபிள் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் குரூப் இருக்குது அண்ட் ஒரு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது, இந்த செகண்டரி கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த கார்போகேட்டைனுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து இந்த 4th கேஸில் பாருங்கள், இது வந்து வெறும் மெத்தில் கார்போகேட்டைன் தான். இந்த மெத்தில் கார்போகேட்டைன் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் இல்லை, இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனும் இல்லை. அதனால இது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு லீஸ்ட் ஸ்டேபிள். ஓகேவா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலி கார்போகேட்டைனுக்கு என்ன, இது கார்போகேட்டன் வந்து ஒரு டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். யார் எலக்ட்ரான் வந்து தராங்களோ, எலக்ட்ரான் தந்துச்சுன்னா என்ன பண்ணும், அது குயிக்காக வாங்கிட்டு அது ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி யார் எலக்ட்ரான் முதல்ல தராங்களோ அதுதான் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மாறும். அப்போ இங்கே இந்த 4 கேஸில் பார்த்தீங்கன்னா யாருக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து வேகமாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரிக்கு தான் வேகமாக கிடைக்கும். இந்த செகண்டரிக்கு பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக கிடைக்கும். இந்த பிரைமரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். யாராவது கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்டேபிள் ஃபார்முக்கு போகும். ஸோ அதுதான் நம்ம இங்கே ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நம்ம சொல்லுவோம். இது வந்து அதாவது இந்த டெர்ஷரி பார்த்தீங்கன்னா வேகமாக ஸ்டேபிள் ஃபார்ம் போகிறதால தான் நம்ம அதை அரேஞ்ச் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி. இப்போ இங்கே 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4 கார்போகேட்டைனில் நம்ம ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம பிஃபராக பார்த்துட்டோம். டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம டெர்ஷரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஆகும், அடுத்து செகண்டரி ஆகும், அடுத்து பிரைமரி ஆகும், அடுத்து மெத்தில் கார்போகேட்டைன் ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா குரூப் ஆட் பண்ணியிருக்காங்க, அல்லைல். இது பார்த்தீங்கன்னா அல்லைல் கார்போகேட்டைன். இந்த மாதிரி அல்லைல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம இன்னொரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ட்ரோபீலியம் கார்போகேட்டைன் ஒன்று இருக்குது. ட்ரோபீலியம் கார்போகேட்டைன் வந்துட்டு C7H7. ஸோ நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைஸில் உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ ட்ரோபீலியம் கார்போகேட்டைன், அடுத்து பென்சைலிக் கார்போகேட்டைன், இல்லை பென்சைல் கார்போகேட்டைன் அண்டு அல்லைல் கார்போகேட்டைன். இப்போ இது 3 கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இதுதான் ஆர்டர். ட்ரோபீலியம் கார்போகேட்டைன் தான் மோர் ஸ்டேபிள். அடுத்து பென்சைல் கார்போகேட்டைன் பார்த்தீங்கன்னா அதை விட லெஸ் ஸ்டேபிள். அடுத்து அல்லைல். சரி, ஓகே. இப்போ இது 3 கொடுக்குறாங்கன்னா இந்த ஆர்டர். சரி, ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இது வந்துட்டு நம்மளுடைய பிரைமரி. இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டரி கார்போகேட்டைன். இது வந்துட்டு நம்மளுடைய மெத்தில் கார்போகேட்டைன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு அல்லைல் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் இந்த 4 நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்லைல் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிளாக வரும். இதுதான் நமக்கு அல்லைல் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கார்போகேட்டைனுக்கு அப்புறம் யார் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செகண்டரி வந்துட்டு மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டைனாக இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு பிரைமரி. இந்த பிரைமரி கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு அடுத்து தான் நமக்கு லீஸ்ட் ஸ்டேபிள் யாருன்னா மெத்தில். இதுதான் நம்மளுடைய ஆர்டர். இந்த ஆர்டர் தான் நமக்கு இந்த மாதிரி ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டு எந்த ஆர்டர் கரெக்டாக கேட்பாங்க, நம்ம அது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இப்போ இங்கே அல்லைல் தான் டாப்பாக இருக்குது ஸ்டெபிலிட்டி ஆர்டரில். அடுத்து செகண்டரி, அடுத்து பிரைமரி, அடுத்து மெத்தில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பாருங்க.
இப்போ இங்கேயுமே நமக்கு 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 4 கார்போகேட்டையானில் யார் ஸ்டேபிள் கேட்குறாங்க. இது வந்து நமக்கு பென்சைல் கார்போகேட்டையான், இது டெர்ஷரி, இது பிரைமரி அண்ட் இது மெத்தில் ரெடிக்கல், மெத்தில் கார்போகேட்டையான். ஓகே, இப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இங்கே நம்ம ஏன் பென்சைல் கார்போகேட்டையான் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம இது எப்படி எழுதுவோம்? யூஸ்வலாக இந்த மாதிரி எழுதுவோமா? இந்த பென்சைலை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பென்சைலுக்கு கார்போகேட்டையான் இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசனன்ஸ் எஃபெக்ட்டுமே இருக்குது. இப்போது இந்த 3 கேஸில் நமக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துட்டு அல்லைல் குரூப்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது எலக்ட்ரான் டொனேட் பண்ண. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிங்கே இருக்குது. இந்த ரிங் என்ன பண்ணுன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட்னால எலக்ட்ரான்ஸை இன்னும் சீக்கிரமாக கொடுக்கும். அதனால தான் இது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அல்லைல் குரூப் அந்த அல்கைல் குரூப்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த கார்பனுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை சீக்கிரமாக கொடுக்கும். அதனால் இது வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ இது நம்ம டாப் ப்ரியாரிட்டியை நம்ம கொடுப்போம். இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெர்ஷரி, அதுக்கு அடுத்து பிரைமரி, அதுக்கு அடுத்து மெடிசின். அவ்வளோதான், இதுதான் ஆர்டர். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய செகண்டரி கார்போகேட்டையான், இது மெத்தைல், இது பார்த்தீங்கன்னா பென்சைல் கார்போகேட்டையான், இது அல்லைல் கார்போகேட்டையான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் சொல்லலாமா? இப்போ இதில் ஆர்டர் சொல்லணும்னா நமக்கு ஆப்வியஸாக தெரியும், இந்த பென்சைலுக்கும் அல்லைலுக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு பென்சைலுக்கு தான் நமக்கு மோர் ஸ்டேபிள். பென்சைல் கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். அதுக்கு அடுத்து நமக்கு அல்லைன். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நமக்கு செகண்டரி கார்போகேட்டையான், நெக்ஸ்ட் மெத்தில் கார்போகேட்டையான். அது இந்த காம்பவுண்ட் தான் நீங்கள் எடுத்து எழுதணும். நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். ஸோ இது இதோட ஆர்டர். ஓகே, இப்போ அந்த ட்ரோபிலியம் நான் சொன்னேன் இல்லையா, ட்ரோபிலியம் கார்போகேட்டையான். ஸோ அதில் என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ ட்ரோபிலியம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ட்ரோபிலியம் கார்போகேட்டையான் நம்ம என்ன ஒரு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா C7H7+, இதுதான் அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ட்ரோபிலியம் கேட்டையான் கார்போகேட்டையான். இப்போது இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெசனன்ஸ் ஃபார்ம் வந்துட்டு 7 ரெசனன்ஸ் ஃபார்ம்ஸ் கிட்ட வரும். நமக்கு பென்சனில் பார்த்தீங்கன்னா பென்சனுக்கு 4 ரெசனன்ஸ் ஃபார்ம்ஸ் வரும். ஒன்று ரெசனன்ஸ்னா நான் இங்கே எழுதி காட்டுறேன். இப்போ என்ன எலக்ட்ரான் ஷிஃப்டிங் தானே நமக்கு ரெசனன்ஸு. ஸோ இப்படி ஷிஃப்டாக இது இங்கே போகும், இங்கே வரும், இந்த எலக்ட்ரான் இங்கே வரும். ஸோ நமக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே கார்போகேட்டையான் வந்துடும். அப்புறம் இங்கேருந்து அகெயின் ஷிஃப்டிங் நடக்கும். இது இங்கே ஷிஃப்டிங் நடக்கும், இங்கே ஷிஃப்டிங் நடக்கும், இது இங்கே ஷிஃப்டிங் நடக்கும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்டிங் நடக்கும். அப்போ நமக்கு இங்கே கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் நடக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது இங்கே போகும், இங்கே இருக்கிறது இங்கே போகும், இங்கே இருக்கிறது இங்கே வரும். அதனால இங்கே நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு சொன்னால் 1 2 3 4 இது அடுத்து 5th ஃபார்ம். ஸோ 5th ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த கார்போகேட்டையான் இந்த எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த பிளேஸ் எது சாட்டிஸ்ஃபை பண்ணும், இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நம்ம அப்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்போது இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு. இப்போ இதை நம்ம அகெயின் பண்ணும்பொழுது இங்கே அகெயின் ஷிஃப்டிங்லாம் பண்ணும்பொழுது இப்போது இந்த ஒரு கார்போகேட்டையானை இந்த பிளேஸை இந்த எலக்ட்ரான் ஃபில் பண்ணோம், இது இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணும், இது இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நம்ம இப்போ இங்கே போட்டுக்கலாம். அப்போ நம்ம பண்ணும்பொழுது நமக்கு இங்கே ஒரு கார்போகேட்டையான் வரும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 ஃபார்ம் வந்துடுச்சு. இன்னொரு ஃபார்ம் வரும். ஸோ இன்னொரு ஃபார்ம் பண்ணோம்னா இது வந்து இதை இந்த எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இது சாட்டிஸ்ஃபை பண்ணும், இது சாட்டிஸ்ஃபை பண்ணும், இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இங்கே பாசிட்டிவ் வந்துடும்,
இந்த எலக்ட்ரான் ஷேரிங் மூலிமா இது இங்கே வந்து இது இங்கே வந்து ஓகே இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு 7 ரெசனன்ஸ் ஃபார்ம் நமக்கு இங்கே 7 கிடச்சிருக்கா. இந்த ட்ரோபிலியம் பார்த்தீங்கன்னா 7 ரெசனன்ஸ் ஃபார்ம் இருக்குது. அதனால் இது வந்து ரெசனன்ஸ் ஃபார்ம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக அந்த எலக்ட்ரான் வந்து அதை டொனேட் பண்ணி நம்ம கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதனால் ட்ரோபிலியம்க்கு வந்து ட்ரோபிலியம் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். அதுக்கு அடுத்து தான் நம்ம பென்சைல் சொல்லுவோம். பென்சைல் கார்போகேட்டைனுக்கு 4 ரெசனன்ஸ் ஃபார்ம் தான் வரும். அல்லைலுக்கு 2 ரெசனன்ஸ் ஃபார்ம் தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அல்லைலுக்கு பார்த்தீங்கன்னா CH2 நம்ம அல்லைல் கார்போகேட்டைன் எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி எழுதுவோமா, இதுதான் நம்மளோட அல்லைல் கார்போகேட்டைன். இப்போ இங்கே ரெசனன்ஸ் எப்படி நடக்கும்னா, ரெசனன்ஸ் என்ன, ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் ரெசனன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு இந்த பக்கம் போச்சுன்னு சொன்னால் நமக்கு என்ன ஃபார்ம் வரும், CH2 இந்த ஃபார்ம் கிடைக்கும். இதுக்கு அடுத்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணாலும் மாற்றி நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதுக்கு இந்த அல்லைலுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் தான் இருக்கும். பென்சைலுக்கு 4 இருக்கும், ட்ரோபிலியமுக்கு 7 இருக்கும். ஸோ இதனால தான் நமக்கு ட்ரோபிலியம் வந்து மோர் ஸ்டேபிள்னும் பென்சைல் அதோட கம்மினும் இதுவும் அதோட கம்மினும் நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ரோபிலியம் பார்த்தீங்கன்னா ட்ரோபிலியம் தான் வந்து மோர் ஸ்டேபிள், ட்ரோபிலியம் மோர் ஸ்டேபிள், பென்சைல் அதோட கம்மி ஸ்டேபிள், அல்லைல் பார்த்தீங்கன்னா அதோட கம்மி ஸ்டேபிள். ஸோ அவ்வளோதான். இந்த ஆர்டர் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபியூ MCQs பார்க்கலாம். ஹோமோலட்டிக் கிளீவேஜ் ஆஃப் குளோரின் மாலிகுல் ப்ரொடியூசர்ஸ். குளோரின் பார்த்தீங்கன்னா Cl2 வருமா, இது நம்ம கிளீவேஜ் பண்ணணும்னு சொன்னால் அதாவது Cl இருக்கும். இதை நம்ம கிளீவேஜ் பண்ணணும்னு நமக்கு ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ 2 குளோரின் ரெடிக்கல் தான் ஆன்சர். In heterolytic fission, the atom taking both electrons became. So both electron இந்த மாதிரி ஹெட்ரோடிக் கிளீவேஜில் இந்த பாண்டை பிரேக் பண்ணி யார் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் அவங்க தான் 2 எலக்ட்ரானையும் வாங்கிப்பாங்க. ஸோ வாங்கிடுச்சுன்னு சொன்னால் இப்போ A ஆட்டம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்கும், இந்த B ஆட்டம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆயிரும். அப்போ நெகட்டிவ்னா அப்போ ஆனியான் சொல்லுவோமா. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனியான் தான் இருக்குது. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ரிகார்டிங் கார்போகேட்டைன். நம்ம கார்போகேட்டைனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருந்தோம் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக எஸ் கரெக்ட். ஏன்னா அதுக்கிட்ட 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, பட் 8 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஆக்டேட்டு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ 6 இருக்கிறதா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் தே ஆர் பிளேனார், எஸ் கரெக்ட். ட்ரைகோனல் பிளேனார் சொல்லுவோம், அப்போ இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரைட்ஸ்னு இருக்குது. பட் ஆனால் நமக்கு கார்போகேட்டைன் வந்துட்டு sp2 ஹைப்ரைட்ஸ் தான், இங்கே sp3 ஹைப்ரைட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபால்ஸ். அப்புறம் தே ஆக்ட் ஆஸ் எலக்ட்ரோஃபைல். எஸ், இந்த பாயிண்ட் கரெக்ட். இந்த கார்போகேட்டைன் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் தான் போடுவோம், இது வந்து எலக்ட்ரோஃபைல் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். which factor mainly stabilizes benzylic carbocation. Benzylic carbocation எந்த ஃபேக்டர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுதுன்னு பாருங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட் ஒன்லி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்லி இந்த டேர்ம் சொல்லிட்டாலும் இது கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷனே நம்ம பென்சைலிக்ல நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ இதே உங்களுக்கு டெர்ஷரி கார்பன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் அதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் போத் நம்ம சொல்லலாம். பட் இங்கே வந்து பென்சைலிக் சொல்லிட்டாங்க. ஸோ பென்சைலிக்ன்றது இதுதான் நம்ம பென்சைலிக்கு, இதுன்னு பென்சைலிக் கார்போகேட்டைன். இப்போ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டக்டிவ் வராது, ஹைப்பர் கான்ஜுகேஷனும் வராது. ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிங் இருக்கிறதால நமக்கு ரெசனன்ஸ் எஃபெக்ட் தான் வரும். ரெசனன்ஸ் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸ்டெரிக் இந்த பாயிண்ட் தப்பு. இங்கே பென்சைலிக்னு கேட்டதால நம்ம ரெசனன்ஸ் சொல்லிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெர்ஷரி கார்போகேட்டைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா போத் A and B தான் நமக்கு ஆன்சராக வரும். இந்த 2 எஃபெக்ட் மூலியமா தான் நமக்கு அந்த கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். இது வந்து ட்ரோபிலியம் கார்போகேட்டைன், இது வந்து பென்சைலிக் கார்போகேட்டைன், இது அல்லைலிக் கார்போகேட்டைன், இது மெத்தைல் கார்போகேட்டைன். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த ட்ரோபிலியம் தான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லட்டுமா. ட்ரோபிலியம் கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிள். அடுத்து பென்சைல் கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிள். அதுக்கு அடுத்து அல்லைல், தென் மெத்தைல். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணுங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ட்ரோபிலியம் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ட்ரோபிலியம் இங்கே ட்ரோபிலியம் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் இந்த அல்லைல் இருக்குது. இந்த ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். இங்கே ட்ரோபிலியம், பென்சைல், அல்லைல், மித்தைல். ஸோ இந்த ஆர்டர் தான் கரெக்டாக இருக்குது. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா கார்பானியன் அண்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.